இவ்வாண்டின் தீப திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட வெகு ஆவலுடன் இருக்கும் ரசிகர்களே, உங்களுக்காக இதோ மலர்ந்துவிட்டது மலேசிய ராஜயோக சக்தி மிகுந்த ஆழ்நிலை தியான இயக்கம் மகிழ்ச்சியுடன் கொண்டு வரும் ஒளிச்சுடர் 2008. தீப திருநாளை முன்னிட்டு நமது வாழ்வில் தீபச்சுடராய் ஒளி வீசிட டத்தோ ஸ்ரீ குருஜி அவர்களில் நேர்காணல் அமையும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை என்றால் அது மிகையாகாது. வாருங்கள் என்னோடு டத்தோ ஸ்ரீ குருஜி அவர்களின் நேர்காணலை கண்டு மகிழ. வணக்கம் டத்தோ ஸ்ரீ குருஜி அவர்களே. முதலில் இந்த அரிய வாய்ப்பினை அருளியதற்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். சதா பயிற்சிகள், தியானம், வழிபாடு, ஜபம் என்ற பல சாதனைகள் ஈடுபடுத்தி கொண்டு உலக கடமைகளையும் சீரிய நிலையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் தாங்கள் இந்த ஒளிச்சுடர் என்ற நிகழ்ச்சிக்கு பேட்டி அளிக்க தாங்களின் பொன்னான நேரத்தை ஒதுக்கியதற்கு எங்கள் அனைவரின் சார்பாக நன்றி கலந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். டத்தோ ஸ்ரீ குருஜி அவர்களே, டத்தோ ஸ்ரீ குருஜி அவர்களே, இன்று அனைவரும் தித்திக்கும் தீப திருநாளை சிறப்பாக கொண்டாடிட தயாராகிவிட்டார்கள். தீபாவளி என்றாலே இனிப்பு, மகிழ்ச்சி, விருந்து என்ற ஒரே கொண்டாட்டம் தான். அந்த வகையில் இந்த தீபாவளி பண்டிகைக்கு யோகத்தில் ஏதேனும் விளக்கம் உண்டா? எப்படி சிறப்பாக இந்த தீபாவளி திருநாளை கொண்டாட முடியும் என்று தாங்களின் கருத்துக்களை கேட்பதற்கு மிக ஆவலாக உள்ளது டத்தோ ஸ்ரீ குருஜி. முதலில் உங்களுக்கும் NTV 7 ரசிகர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். தீபாவளி என்று சொல்லும் பொழுது நாம் முதலில் நினைவுக்கு வருவது மகிழ்ச்சியாக கொண்டாடுவதைத்தான் நாம் நினைவுக்கு வருகிறது. மகிழ்ச்சியாக எப்படி கொண்டாடுவோம்? தீபாவளி என்றால் எல்லோருமே புத்தாடை உடுத்தி பலகாரங்களை சாப்பிட்டு கொண்டோம் மகிழ்ச்சியாக எல்லோரும் குடும்பத்தோடு ஒன்று கூடி மகிழக்கூடிய ஒரு சிறப்பான ஒன்று தான் தீபாவளி. அந்த வகையில் தீபாவளி அன்று யோகத்தின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது தியானம் செய்து கொண்டு வரக்கூடியவர்கள் அவர்கள் அனைவருமே அந்த தீபாவளி அன்று அவர்கள் இறை வழிபாடை முடித்த பிறகு அவர்கள் ஒரு தனிமையாக அமர்ந்து அந்த வேளையில் உலக மக்கள் அனைவருமே இந்த மகிழ்ச்சியான நாளில் எல்லோருமே மகிழ்வுற வேண்டும், வாழ்க்கையிலே இன்புற வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு தியானம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு முறையை கையாளலாம். அதை தவிர்த்து தீபாவளி என்று இன்னும் நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஏழை எளியவர்களோடு நாம், அதாவது பொருளாதார நிலை பற்றாக்குறையில் உள்ளவர்களோடு நாம் ஒன்று கலந்து அவர்களையும் நம் வீட்டிற்கு அழைத்து அல்லது நாம் அவர்களுக்கு வீட்டுக்கு சென்று பலகாரங்கள்லாம் அவர்களுக்கு பலகாரங்கள் அல்ல புத்தாடைகள் இவைகளெல்லாம் வழங்கி அவர்களோடு சேர்ந்து கொண்டாடுவதும் ஒரு சிறப்பு. அடுத்தபடியாக மற்ற இனத்தவர்களும் அந்த தீபாவளி அன்று அவர்களையும் நாம் வீட்டிற்கு அழைத்து அவர்களோடும் ஒரு அன்பு என்ற நிலையில் அன்பு கலந்த நிலையிலே அந்த தீபாவளி மகிழ்ச்சியை அவர்களோடும் பகிர்ந்து கொண்டு நாம் கொண்டாடுவது மிக மிக சிறப்பான ஒன்று. இன்னும் மேலும்